வெற்றியை தீர்மானிப்பது திறமை மட்டும்தான். அதிர்ஷ்டங்கிறது ஒண்ணு இருக்கு பாருங்களேன், அதுதான் சைட் அடிக்கிற பொண்ணு. எப்ப எந்த நேரத்துல எங்கன எப்படி கவுத்துடுங்கனே தெரியாது. ஆனா அந்த திறமைங்கிறது கட்டின பொண்டாட்டி மாதிரி போனாலும் போவாது, கடைசி வரைக்கும் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கைய வெற்றி பாதையில மட்டும்தான் கொண்டு செல்லும். சார், 1000 முறை தோற்கடிக்கப்பட்ட ஒரு மாணவன், பள்ளியிலேயே படிப்பதற்கு தகுதி இல்லாதவன், அதிர்ஷ்டம் இல்லாதவன் சொல்லப்பட்ட மாணவன் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம வெளிச்சத்துல உட்கார்ந்துருக்க முடியாது சார். அவரினுடைய வாழ்க்கையில் வெற்றியை தீர்மானித்தது திறமை மட்டும்தான் என்பதனை மறந்துவிடக் கூடாது அல்லவா? பல்கலைக்கழகத்துல படிச்சவனுக்கு கூட இன்னைக்கு பணி இல்லை. ஏன்னா நிலைமை அப்படி, எஜுகேஷன் சிஸ்டம் ஃபால்ட்டு. ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு மாணவன் இன்னைக்கு கூகுள் நிறுவனத்தினுடைய சிஇஓவா இருக்கிறாருன்னா சுந்தர் பிச்சை, அதுக்கு காரணம் அவரு ஒரு அதிர்ஷ்டசாலி கிடையாதுங்க. அதுக்கு காரணம் அவருடைய திறமை மட்டும்தான். சார், உங்க அதிர்ஷ்ட லட்சுமியை பிக்கப் பண்றதுக்குள்ள எங்க பசங்க படுற பாடு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட ரிட்டன் எக்ஸாம் வச்சுதான் ஸ்கூல்ல சீட்டே கொடுக்குறான். அப்ப இந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்கப்படுற மாணவங்க எல்லாம் அதிர்ஷ்டத்தினால இங்க தேர்ந்தெடுக்கப்படல, அவங்களுடைய திறமைகளால தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சார், நான் ஒரு அம்பானியோட மகனா பிறந்திருக்கலாம், நான் ஒரு அப்துல் கலாமினுடைய உறவினரா இருந்திருக்கலாம். அது பேர்னா அதிர்ஷ்டம் கிடையாதுங்க. நான் எப்ப ஒரு அம்பானியாவும் நான் எப்ப ஒரு அப்துல் கலாமாவும் உருவாகிறேனோ அந்த திறமைக்கு கிடைக்க பெற்ற வெற்றி தாங்க வாழ்க்கை. பிறவியில எந்த ஒரு அதிர்ஷ்டசாலியும் கிடையாது. ஹெலன் கெல்லர் இன்னைக்கும் அவங்களுடைய பெயர் போற்றப்படுதுன்னா அதுக்கு என்ன சார் காரணம்? அதிர்ஷ்டம் கிடையாது, அவங்களுடைய திறமை மட்டும்தாங்கிறத ஒரு நாளும் மறந்துடாதீங்க சார். கால் கிடையாது, நடக்க முடியாது, எட்டி வைக்க முடியாது, எட்டாத உயரத்துல உள்ள இமயமலையில தன்னோட கொடியை நாட்டுனா பாத்தீங்களா அருணிமா சிங், அவகிட்ட இருக்குங்க திறமை. அதுதான் வெற்றி. ஒரு பாறைக்கு கூட அதிர்ஷ்டம் இருந்தாதான் அது சாமி சிலையா போய் உட்காருமா, அது கிடையாதுமா. ஒரு சிற்பி தன்னுடைய புலியினால செதுக்குறான், அந்த கல் என்ன பண்ணுன்னா உருண்டு ஓடிடுது, அந்த வலியை தாங்க முடியல, அது கடைசி வரைக்கும் காலடியிலே பட்டு கிடக்கு. அந்த வலியை பொறுத்துக்கிட்டனால அந்த திறமையினாலதான் அது சாமி சிலையா இருந்துகிட்டு இருக்கு. எனவே வெற்றியை தீர்மானிப்பது திறமை மட்டுமே மட்டுமே என கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.